சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாய் அப்பா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேள். அழுக்கு சேலையோடு ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள். இவளின் பெயரை சொன்னதும் உடனடியாக இவளுக்கு நான் சொல்வதை நீ கொடுத்து விட வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை நீ மறுக்க மாட்டாய். சாயப்பா எப்பொழுதும் என் குழந்தை கஷ்டப்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய சொல்வதில்லை. உன்னால் என்ன முடியுமோ, உன்னால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல வருவேன் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை. சரியில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் முன் நிற்பதில்லை. இதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நாம் முன்னால் வருகின்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த சாயப்பா நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது, அதிலும் குறிப்பிட்டு நம்மை தேடி வந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கான காலத்தை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன என்று நீங்கள் எதையும் நாம் விட்டுவிட முடியாது. எதுவும் தேவையில்லை என்று நாம் ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. யார் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்பது போன்ற உணர்வுகளும் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க முடியாது. எல்லாம் ஏதாவது ஒரு நிலையில் மாறித்தான் ஆக வேண்டும். எல்லாமும் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மாற்றத்தை தந்து தானாகத்தான் வேண்டும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மாறுதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிலும் சரியான ஒன்றை நாம் தெளிவாக பெற வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை சந்திக்கின்ற விஷயங்கள் இனி என்னவாக மாறப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பா இருக்கும்பொழுது இது போன்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் மாற்றப்படும் பல விஷயங்களையும் நிச்சயமாக நீ கண்டு கொள்ள வேண்டும். அதாவது சாயப்பா மதிய நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயமும், இரவு நேரத்தில் சாயப்பா உன்னை தேடி வந்து கொடுக்கும் விஷயமும் நீ என்னவென்று முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதை மறக்காதே. உன்னை தேடி வந்து நான் எப்பொழுதும் உனக்குள் முழுமையான ஒன்றை தந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நாம் என்னவாக நம் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையும் அத்தனை விஷயங்களையும் மாற்றிவிடும் என்பதை நீ மறக்காதே. சரி என்று நாம் எதை நினைக்கின்றோமோ அவை ஒவ்வொன்றிலும் சரியான ஒரு புரிதல் நமக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே தான் இருக்கும். தவறு என்று நாம் சொல்லும் விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய சதியை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இப்படியாக காலமும் நேரமும் மாற்றங்களும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதனால் நடக்கக்கூடிய விஷயத்தை எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிட்டு விடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட தயாராக வேண்டும். உனக்கு நடப்பதிலிருந்து இனி எந்த நாளும் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உன்னை முழுமையாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து சரியென்று என் குழந்தை யோசிக்கும் விஷயங்கள் இனி உனக்கே என்று நீ மறக்காதே. உன்னோடு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று புரிந்து ஒரு விஷயம் உனக்கான அறிகுறியை இந்த வாழ்க்கையை எடுத்துச் சொல்கிறது என்றால் அவை எல்லாவற்றையும் நீ இனிமேல் தெளிவாக உணர வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. மனதளவில் நாம் சிந்திக்கும் சில விஷயங்கள், மனதளவில் நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னை தேடி வருகிறதோ அவை எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அவை எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதையெல்லாம் கடந்து நாம் வாழத்தான் போகிறோம். சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ வைக்கத்தானே போகிறது. அப்படி இருக்கும்போது நடந்து முடிந்தது எதையும் யோசித்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமான உண்மையோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே.
நல்லதை நாம் நடத்தும் இந்த காலம் முழுக்க இனி எந்த நேரமும் என் குழந்தை நீ சரியாக உன்னை உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதை எல்லாம் இனிமேல் நீ கண்டுபிடித்து விடுவாய். இது போன்ற விஷயங்கள் தெய்வம் அதை கண்டு கொள்வதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. எதுவென்றாலும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்ன நடந்தாலும் அதை நான் தருகிறேன் என்பதனை புரிந்து நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷத்தை நாம் அறிந்து கொண்டும் நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் இருக்கும் வரை இனி உனக்கு என்று நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்லும் எல்லாம் உன்னை மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து உனக்குள் இருந்து உன்னை மாற்றச் செய்யும் எல்லா விஷயங்களுமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா எதையாவது எண்ணி இனியும் குழம்பாமல் அப்பா சொல்வது போல இப்படிப்பட்ட அடையாளத்தோடு ஒருவர் உன்னை தேடி வரும்பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்தால் அது உன் மனதிற்கு மாறுதலை கொடுக்கும், அவர்களுக்கும் மன நிறைவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழுக்கு சேலை கிழிந்த சேலையோடு ஒரு பெண் உன் முன்னால் வந்து நிற்கிறாள் என்று வைத்துக்கொள். அவள் உன்னிடத்தில் எதையும் கேட்க வேண்டாம், உன்னை அவள் பார்க்கிறாள் என்று வைத்துக்கொள். நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நீ என்னவென்று ஏதுவென்றும் உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களுக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கே நிச்சயமாக தெரிந்துவிடும். அடுத்து நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று சரியாக புரிந்துவிடும். எதிலுமே நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் மாறி உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்க வேண்டும். இதுதான் அப்பாவின் முழுமையான எண்ணமாக இருக்கிறது. சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீ எப்பொழுதுமே முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. முழுமையான தெளிவை நான் உனக்கு தருவது போல இனி எந்த இடத்திலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அப்பா நான் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களில் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து விட்டால் அடுத்தது நடக்கக்கூடிய நன்மதிப்பை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காது. எந்த நேரத்திலும் என் குழந்தை தன் வாழ்க்கை தான் தொட வேண்டிய சுச்சத்தை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்க நான் வருகிறேன் என்பது எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு இல்லை. அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் அப்படி என்றால் அதுவே போதும். வேறு எதற்காகவும் இனிமேல் நீ அதிகமாக சிந்திக்கவும் அதிகமாக கலங்கவும் வேண்டாம். உன் முன்னிலையில் நான் இன்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கிவிட முடிவு செய். சாயப்பா கிழிந்த சேலையோடு ஒரு பெண்ணை உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வணங்குகின்ற பெண் தெய்வம் ஒன்று, நீ மனதார நேசிக்கின்ற பெண் தெய்வம் ஒன்று உண்டு. உன் கைகளினால் தனக்கு ஒரு சேலையை கேட்கிறது என்று அர்த்தம். அவர்கள் கேட்கின்ற அந்த சேலையை நீ கொடுக்க வேண்டும் என்று அப்பா சொல்கின்றேன். அதாவது உன் கைகளால் அவர்களுக்கு அது வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கான விஷயங்களை நல்லபடியாக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உருவாகி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை மட்டுமல்லாமல் அதை செய்வதற்காக உன்னிடத்தில் வந்து என் குழந்தை உன்னிடத்தில் வந்து இதை கொடு என்று எல்லாம் அவர்கள் கேட்க வரவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் உன்னுடைய அன்பை உண்மையான அன்பை சோதிக்க நினைக்கிறார்கள். உண்மையிலேயே நீ ஒரு விஷயத்தில் உறுதியாக நிற்கிறாய் என்றால் இது போன்ற அறிகுறிகள் தென்படும் பொழுது உடனே அவர்கள் தெய்வத்தை தேடி சென்று விடுவார்கள். மனதில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் இதை எல்லாமும் செய்ய முடியும் என்பது உண்மை அல்லவா? அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் யோசிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நடப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இனி வரக்கூடிய காலங்களை நாம் உணர்ந்து கொள்ளும்போது உனக்காகவே நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களில் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லதையே நாம் உருவாக்குகிறோம், நல்லதொரு நிலையை நாம் நடத்துகிறோம் என்னும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெய்வமே உனக்கு முன் நிறுத்துவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தெய்வத்தின் அன்பினால் உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அல்லவா?
உண்மைகளை எல்லாமும் உணர்ந்து நன்மைகளை எல்லாமும் நல்லபடியாக புரிந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தேடி நீ அடியெடுத்து வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து கொடுத்து விடுவேன் என்பதை மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் உன்னை நான் அனுமதிப்போடு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொன்ன வார்த்தைகளிலிருந்து உண்மையாகவே நீ நேசிக்கின்ற தெய்வம் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு புரிகிறது என்றால் அவர்களுக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுக்க நிச்சயமாக நீ மறந்து விடாதே. இது போன்ற சூழ்நிலைகளில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தும் இது போன்ற நேரங்களில் நீ எப்பொழுதுமே நல்ல மதிப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களாலும் என் குழந்தை நீ மனம் கலங்கி விடக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலைகளில் எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ ஆனந்தமாக உன் வாழ்க்கை வாழ்ந்துவிட நினைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.